தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம். Psalm 90. தயவு செய்து 14ஆம் 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Verses 14 and 15 we read. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். O satisfy us early with thy mercy, that we may rejoice and be glad all our days. Make us glad according to the days wherein thou hast afflicted us, and the years wherein we have seen evil. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our most loving Heavenly Father, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. we thank you for this blessed time that thou have given unto us. வாசிக்கப்பட்ட வசனங்களை உம்முடைய கரத்திலே அடியான் வைக்கிறேன். We commit the words that we just read into thy hands. ஒரு நாளும் உம்முடைய வார்த்தைகள் விருதாவாய் திரும்புகிறதில்லை. The words what we read will not return to us void. இன்றைக்கு என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை நீர் கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக. May your thoughts be accomplished, Lord Jesus. உம்முடைய whatever way you நாமத்தை want. மாத்திரம் மகிமைப்படுத்தும். May your name alone be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த வேத புஸ்தகத்திலே 150 சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. The scriptures, there are about 150 psalms. பரிசுத்தவான்கள் அநேகர் சங்கீதத்தை பாடியிருக்கிறார்கள். There are so many servants of God who have sung the psalms. ஆனால் அதனுடைய நடுவிலே இந்த 90ஆம் 91ஆம் சங்கீதம் தேவ மனிதனுடைய ஒரு ஜெபமாக, அவருடைய ஆசீர்வாதமாக நடுவிலே எழுதப்பட்டிருக்கின்றன. Amongst the myths, the Psalm 90 and 91 has been the prayers of a servant of God. தேவனுடைய மனிதனாகிய மோசே ஒரு பெரிய மந்தையை கர்த்தருக்கு நேராக ஆயத்தம் பண்ணி அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வருகிறார். Moses was leading a herd of people into the promised land. அவருடைய ஒரு கடைசியிலே அவர் ஜனங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். At last, he prays to the Lord for the people. போதகர்கள் தங்களுடைய மந்தைக்காக பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்க வேண்டும். The pastors pray for the believers in the church. ஆனால் இங்கே ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஜனங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Here we see a shepherd praying for his sheep. ஆண்டவரே, Lord, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 அல்லது 80 வருஷம். Lord, by our strength we might live for 70. இந்த வருஷத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் வருத்தத்திலேயே கழிந்து விடுகின்றன. We have spent all the days in our life in sorrows. எங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தேவை. Lord, we need a blessing in our lives. எங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே வாழ்நாள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். Lord, we want all the days of our life that we want to rejoice throughout. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு குறைந்த ஆயுசு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். Lord has given us a short span of life in this world. ஒவ்வொரு வருஷமும் வருகிறது, ஒவ்வொரு வருஷமும் முடிகிறது. We see so many years which come and which pass away. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வருஷங்கள் வந்து போகிறது போல இல்லாதபடி The years as it comes and goes, நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று ஒரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணினான். A servant of God prays thus. He says, Lord, even as the year passes, may we not pass away like that. May we rejoice throughout our lifespan. ஏனென்றால் For what reason? ஒரு மகிழ்ச்சியிலே தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. Only when we rejoice, there is fullness of blessing. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். If you read Nehemiah 8 and verse 10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். the joy of the Lord is my strength. உங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் உங்கள் பலன். The joy of the Lord is our strength.
நாம் எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருன்னு ஜெபம் பண்ணுறோம். We always pray thus, Lord, may we எத்தனை பேர் live happily விரும்புறீங்க இந்த throughout the வருஷம் year. முழுவதும் 2016 ஆண்டு முழுவதும் நாம் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்துங்க. Hallelujah. இந்த பலன் எங்க இருக்கு? Where does this strength lies? ஹார்லிக்ஸ்லயும் போர்ன்விட்டாவிலையும் இல்ல, சூப்லயும் சாப்லயும் இல்ல. This strength is not in the soup. 3 வேளை மட்டன் கறியும் சிக்கன் கறியுமா தின்றதுல இல்ல. It is not in the 3 meals of biryani. உண்மையான பலன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, The real strength lies. மகிழ்ச்சியிலே இருக்கு. கர்த்தரிலே ஒருவன் மகிழுவானானால், One who rejoices in the Lord, அதுதான் அவனுக்கு பலன். that is his strength. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Proverbs 17 and verse 22, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். Yes, cheerful heart. A cheerful good heart is a good medicine. Thank you, Lord. நல்ல மெடிசன். A cheerful heart is a good medicine. நான் நினைக்கிறேன் நம்ம உடம்புக்கு நல்ல சரியான மெடிசன், குட் மெடிசன் என்னன்னா மன மகிழ்ச்சி. A cheerful heart is a good medicine. 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, Proverbs 15 and 30. முகமலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். It changes your countenance and it becomes bright and it becomes cheerful. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மன மகிழ்ச்சி என்னதெல்லாம் கொண்டு வரும்னா, what a merry heart makes. நம்முடைய சரீரத்தை நல்ல சுகமா காத்துக்கணும், நல்ல பலனோடு It காத்துக்கணும். keeps our health in good robust health. மன மகிழ்ச்சி என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, What does a merry heart do? உடம்புக்கு நல்ல மெடிசன், ஒரிஜினல் மெடிசன். அதுதான் வியாதி வராமல் தடுத்துக்கிடும். A merry heart makes, it gives you a good medicine. மன மகிழ்ச்சி என்ன செய்யும்னு What கேட்டீங்கன்னா, else does a merry heart do? நம்முடைய முகத்தை நல்ல கவர்ச்சியா வச்சுக்கிடும். A merry heart gives you a good countenance, a bright countenance. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நான் நினைக்கிறேன், I think சொல்லுவாங்க சுகர் வியாதியே இல்லையா. people consider sugar is not a disease at all. அது வியாதி இல்லை, நோ டிசீஸ். It's not a disease at all. ஆனால் But ஒருவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா வியாதிக்கும் அதுதான் மூலம், அதான் பேஸ். it is, diabetic is the king of all diseases. டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா Thank you, Lord. அடுத்து என்ன பண்ணுனா ஒவ்வொரு பார்ட்டா அது சாப்பிட்ரும். It starts affecting your other organs in your body. அதே மாதிரி Likewise, நம்ம சுகம், our goodness, நம்ம பலன், our strength, நம்முடைய எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனதுல மகிழ்ச்சி. a merry heart gives you everything entirely to your body. மகிழ்ச்சி என்ன கொண்டு வந்துருன்னா பலனை கொண்டு வரும். What does the rejoicing means? It gives you strength in your body. மகிழ்ச்சி என்ன கொண்டு வரும்னா நல்ல மெடிசன், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். What does gladness bring you? It gives you a good medicine to your body. மகிழ்ச்சி என்ன கொண்டு வரும்னா நல்ல முக மலர்ச்சியை உண்டாக்கும். Gladness brings you a good countenance. எந்த ஃபேஷியேஷன் தேவை, எந்த இன்னைக்கு நிறைய கோடி கணக்கில் பணத்தை செலவு எது கேட்டிங்கன்னா ஷைன் பண்ணுறதுக்கு, முகத்தை ஷைன் பண்ணுறது. People go to the beautician and do ஆனால் facial to அதெல்லாம் brighten your face. கொஞ்ச நேரத்தில் போயிடும். But it will fade away in few minutes. நான் சில வேளைகளில் யோசித்து பார்ப்பேன், பரிதாபப்படுறது உண்டு. I do feel சில sorry for a lot பிள்ளைங்க of people. கல்யாணத்துக்கு அன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே நீராவியே என்னெல்லாமோ வேக்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு வருவாங்க. The brides go to the parlor and get their facial done. நல்ல காசு கொடுத்து ஒரு வாரமா அந்த அம்மாவும் தேய்ச்சி ஒரு வழி ஆக்கி ஷைனிங்கா கொண்டு வருவாங்க. The beauticians, they shine your faces. இப்போ நம்ம சபை ஏசியில் இருக்கு, முன்னால் ஏசி இல்லாத காலத்தில் அவன் எப்போதான் நம்ம நாட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணணும் தெரியாது அவனுக்கு. அவன் ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலேன்னு பாடி உள்ள வரும்போதெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆயிடும். Those days when we did not have this air conditioned facilities, on and off the power used to go off. ஐயோ, நூற்றுக்கணக்கா காசு கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி அவளை ஷைன் பண்ணி குழந்தா அது வேர்த்து விறுவிறுத்து அது நிற்கும். And when we don't have power, the facial, whatever we have done, it gets faded away. அதான் நான் சொல்கிறேன், சில கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க சொல்கிறேன், நல்லா போய் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி.
That's the reason I advise all the brides, who come from கர்த்தருடைய the wedding. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Don't do facial, pray to the Lord. முக and come to the மலர்ச்சி, church. முகத்துல ஒரு களை உண்டாகணும்னா If you need a good countenance, அது பியூட்டி பார்லர்ல இல்ல. பியூட்டி பார்லர் it's not available in the அது beauty எங்க parlor. இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனதுல. Whereas மனதுல it abides in your மகிழ்ச்சி heart. இருக்குமானால் If you have a merry heart, சரீரத்துல பலன் இருக்கும். if you have a merry heart, it gives you strength in your மனதுல body. மகிழ்ச்சி If இருக்குமானால் you have a merry heart, சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்கும். you have power in your strength in your body. மனதிலே மகிழ்ச்சி If you இருக்குமானால் have a merry heart, முகத்திலே கவர்ச்சி இருக்கும். and your face becomes radiant. முகத்திலே அழகு இருக்கும். You have beauty in your face. நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம் இவைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியில. The basis of everything lies in a merry heart. You have good strength, you have good facials. ஆகையினாலே தான் மோசே ஜெபம் பண்ணார். That is why Moses prayed, ஆண்டவரே, Lord, எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்க எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா how are we to be, Lord, throughout the year? மகிழ்ச்சியா இருக்கணும். நம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். He says, Lord, let us be with gladness throughout our year. 1ஆம் தேதி மகிழ்ச்சியா இருக்கணும். On the first day of the 10ஆம் month, தேதி மகிழ்ச்சியா இருக்கணும். throughout the month, we should be glad. மாசத்தினுடைய கடைசி நாளும் மகிழ்ச்சியா இருக்கணும். Even on the last day, எல்லா நாளும் வாழ்நாள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க. வாழ்நாள் நமக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கு. Our lifespan is short. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இருந்தாலும் சொல்றேன். I've spoken many a times, but still I say. 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாசித்தேன். 30 years ago, I read an advertisement. எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது இந்த காலத்துல, அதெல்லாம் மறந்து போயிருது. ஆனா எனக்கு மறக்காம வச்சிருக்கேன். This particular advertisement has been nailed into my heart. அதுல என்ன போட்டிருந்தான்னா, 40 வருஷமாக உங்கள் வீட்டிலே மாறாத 2 பொருட்கள் இருக்கும். For 40 long years, 2 things that do not change in your family. ஒன்று உங்களுடைய ஃபேமிலி போட்டோ. One is your family photo. 40 வருஷத்துக்கு முன்னால உங்க ஃபேமிலி போட்டோ அங்க போட்டிருக்கீங்க. If you have got a family photo, it will not change. அந்த 40 வருஷத்துக்கு முன்னால 1 ரூபாய்க்கு எடுத்தாங்களோ 2 ரூபாய்க்கு எடுத்தாங்களோ தெரியாது. You would have taken that snap for 1 or 2 rupee, I do not know. 40 இயர்ஸ்க்கு முன்னால நான் ஒரு போட்டோ மாட்டினாங்க. அது 40 years ago, you have hung a photo. 2 ரூபாய். You would have paid 2 அந்த rupees. 2 ரூபாய் பேப்பர் 40 வருஷம் இருக்கு. The 2 rupees worth paper. ஆனா நீங்க பக்கத்துல போய் பாருங்க. அதுல பக்கத்துல பாருங்க. If you go near and see. இந்த 40 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் அதுல உயிரோடு இருக்காங்கன்னு பாருங்க. But if you look at the family photo, so many people may not be alive that particular day. இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. People are not alive today who are in the family photo. அப்போ பேப்பருக்கு 40 வருஷம். The paper is there for 40 long years. பட் மனுஷன் பாருங்க என்னெல்லாமோ வீராப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். பேப்பருக்கு லைஃப் கூட கிடையாதுயா. But the person whose photo was taken, that person is no more alive. அடுத்து போட்டோம்னா, But the word says, யாரும் சிரிக்காதீங்க, 40 வருஷமா ஃபேமிலி போட்டோ மாறாம இருக்கான். For 40 long years, our family photo இன்னொன்று is எங்களுடைய கிராம்ப்டன் ஃபேன். The other thing is Crompton fan. 40 வருஷமா என்ன இருக்கு? What is that you have for 40 years? அது 40 வருஷமா கரக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. It is the Crompton fans. ஆனா அந்த ஃபேனை வாங்கி போட்ட ஆள் இல்ல. But the person who have purchased that fan is not அன்றைக்கு alive. 100 ரூபாய்க்கு வாங்கினாரோ அந்த ஃபேன் இருக்குதுங்க. ஆனா ஃபேன் வாங்கி போட்ட ஆள் இல்ல. The person who has purchased that Crompton fan is no more, but the fan is there still. நீங்க யோசிங்க, இந்த உலகத்துல நீங்க கடையில போய் என்ன வாங்கினாலும் என்ன இருக்கு? கேரண்டி இருக்கு. And whatever you purchase from the shop, you have a guarantee. நீங்க 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அப்போலோவுல மெடிசன் எடுத்தாலும் வரும்போது டாக்டர்கிட்ட கேரண்டி எவ்வளவுன்னு கேளுங்க. ஐயோ கேரண்டி ஏங்கிட்டல அங்க வேலை இருக்குன்னு. But on the other hand, even if you have spent 50,000 rupees to take care of your health, 50,000 இல்ல 50 lakhs, 50 lakhs, even 50 lakh you have spent. அப்போலோவுல 50,000 போய் வெளிய வர முடியாது. Your life is not guaranteed. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்போலோ டாக்டர் கூட கேரண்டி தர மாட்டாரு. Even the doctor in Apollo hospital cannot guarantee your life. எந்த டாக்டரும் உங்களுக்கு கேரண்டி தர மாட்டாரு. No doctor on earth can guarantee your life. ஆனா நீங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு பென்னுக்கு 3 வருஷம் கேரண்டி இருக்கு. But whereas if you have purchased a pen for 100 rupees, that has a guarantee. பாருங்க, ஒரு அற்பத்தனமான ஜந்துகளுக்கு கூட இருக்கிற ஆயுசு காலம் கூட
நமக்கு இல்லை. இது மனுஷன் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கான், வீரா பேசுறான். The cheapest of things that you buy has a lifespan of time, but not your life. அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னா, But what does he எங்களுக்கு pray இருக்கிற here? இந்த கொஞ்ச காலத்துல This short span of time what we live, Lord, ஆண்டவரே நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும். may we be rejoiceful in the Lord, or எங்கள் may we be வாழ்நாள் glad. எல்லாம் மகிழ்ந்து இருக்கணும். May we be glad throughout our life, Lord. பாருங்க, இன்றைக்கு மனுஷன் அதுக்காகத்தான் இன்றைக்கு மனுஷன் வந்து எத்தனையோ பிரயாசங்களை எடுக்கிறான். To be glad in life, the man has taken so many efforts. ஒரு குடிக்க போறேன்னு கேட்டுப்பா, ஏன் குடிக்க போறேன்னு கேளுங்க. If you ask a drunkard, why are you going to the Tasmac shop to drink? அடுத்தவனை கொள்ளடிக்கிறேன்னு கேட்டு பாருங்க, ஏன் கொள்ளடிக்கிறேன்னு கேட்டு பாருங்க. If you ask a thief, அடுத்தவனை கொலை செய்கிறவனை கேட்டு பாருங்க, ஏன் கொலை செய்யறன்னு. If you ask a murderer, why are you murdering? எவன் அழிஞ்சானோ செத்தானோ எவன் நஷ்டப்பட்டானோ நான் மகிழ்ச்சியா இருக்கணும். Whoever being destroyed or whoever being murdered, but இன்னைக்கு we are ஒவ்வொரு selfish in our life. மகிழ்ச்சியா இருப்பதற்கு அடுத்தவனை கெடுத்தோ கொலை செய்தோ எதை செய்தோ மனுஷனுடைய நோக்கம் என்னன்னா மகிழ்ச்சியா இருக்கு. We do so many things, so many actions we do undertake ஆனால் அவனை to keep பார்த்து ourselves glad in life. ஆனால் அவனை பார்த்து கேட்டு பாருங்க, But you ask him, நீ செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்துச்சா? all these things, does it give you gladness in your life? இல்லவே இல்லை. He would say no. அது மகிழ்ச்சியை கொண்டு வரவே இல்லை. He would say that it has not brought அது gladness. வேதனையை கொண்டு வந்துச்சு. It has brought sorrows. அந்த மகிழ்ச்சியா குடிக்க போற வாசல்ல எழுதி வச்சிருக்கு, உன் குடியை கெடுத்துரும். Drinking is injurious to your health, it is written over there. ஒரு சந்தோஷமா சிகரெட் எடுத்து அடிக்கலாம் நினைச்சா அந்த கூடலையே எழுதி இருக்கு, இது உடல் நலத்துக்கு கேடு. If you want to take a puff, it's there on the carton, it says எல்லாமே smoking is injurious. மனுஷன் மகிழ்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் அத்தனையும் வேதனையில முடிஞ்சு போகுது. Whatever the man takes efforts to keep his heart merry, ஆனா it leads into எப்படியோ sorrow. லக்கை அடைவதற்கு மனுஷன் துடிக்கிறான். The person and the people in the earth, they want to strive hard to reach the goal. இன்றைக்கு உலகத்துல ஒரு பெரிய அழகான வார்த்தை விளையாடி கொண்டிருக்கிறது, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். It is said in the world today, you laugh and it is a good ஏங்க benefit to your வாய் heart. விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், இந்த வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு வழி என்ன அதான் தெரியல. It says if you laugh, you will be in good health. But what is the way to keep yourself laughing all the way? சிரிப்பு எங்க இருந்து வரணும்னா இருதயத்துல இருந்து வரணும், வாயில இருந்து வரக்கூடாது, இருதயத்துல வரணும். Where does your laugh originate? It is from your heart. ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தது. There was an incident. ஒரு மனோதத்துவ டாக்டர் இடத்துல ஒருத்தன் வந்தான். Psychologist was approached. அவர்கிட்ட வந்து, ஐயா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டேன். A person asked him, how am I to keep myself glad? அவர் நிறைய வழிகளை சொன்னாரு. The doctors told him so many ways. அந்த மனுஷன் சொன்னா, இதெல்லாம் நான் செய்து பார்த்துட்டேன் யா, மகிழ்ச்சி கிடைக்கும். But the patient said, I have done all this in my life. அப்ப உடனே சொன்னாரா, உங்களுக்கு ஒரே ஒரு வழி. Then the doctor said, there is only one way. ஊருக்கு ஒரு நல்ல சர்க்கஸ் கம்பெனி வந்திருக்கு. There is a good circus which has come to அங்க ஒரு நல்ல ஜோக்கர் வந்திருக்கான். And there is a good clown. நீங்க சர்க்கஸ்க்கு போங்க. Go to that circus. உள்ள பிரவேசத்தில் இருந்து வெளியே வர்ற வரைக்கும் இந்த ஜோக்கர் பண்டல ஜோக்ல நீங்க சிரிக்காம வரவே முடியாது, நீங்க நிறைய வாய் விட்டு சிரிக்கலாம், போங்கன்னு சொன்ன. And the patient was advised to go to the circus. He said there's a good clown who will make your heart merry. இதை சொன்ன உடனே அந்த மனுஷன் ஏங்கி அழுதான். The person started crying when he heard ஏங்க அழுறீங்கன்னு கேட்டாரு. The doctor asked him, why do you cry? And the patient said, I am that joker. நீ எந்த ஜோக்கர்ட்ட போ சொல்றியோ அந்த ஜோக்கர் நான் தான். And to which clown you have asked me to meet? That is the person I am. நான் எல்லாரையும் சிரிக்க பண்றேன். I make everyone happy. எல்லாரையும் வாய் விட்டு சிரிக்க பண்றேன். I make everyone laugh. எனக்கு சிரிக்கிறதுக்கு வழி தெரியலையே. There is no way that I could. நான் ஒரு ஜோக்கரா இருந்து சிரிக்க முடியலையே. I'm a good clown, but I'm not able to laugh. நான் சொல்லுவேன், மனோதத்துவ டாக்டருக்கும் இந்த மகிழ்ச்சிக்கு வழி தெரியாது. Even the doctor does not know the way. எல்லாரும் சொல்வாங்க, மகிழ்ச்சியா இரு, be glad, டென்ஷன் ஆகாதீங்க, don't get tensed, உங்களோட ரத்த கொதிப்பெல்லாம் அடக்கணுமான டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் அட்வைஸ் பண்ணுவான். ஆனா அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சந்நிதியில இருக்கிறது. Where is this gladness? This gladness originates in the house அது ஒன்றுதான் நிலையான மகிழ்ச்சி. And this is one thing which is permanent. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதக்காரன் சொல்லுகிற வேளையிலே the psalmist says, 30ஆம் சங்கீதம் 10ஆம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Psalm 30 verses
என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. 30 வாசிக்கிறீங்க. 30:11. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். Thou hast turned for me my mourning into dancing. Thou hast put off my sackcloth and girded me with gladness. நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். I called unto the Lord. அவரை நோக்கி நான் கெஞ்சினேன். I pleaded to the Lord. நான் கூப்பிடுற வரைக்கும், நான் கெஞ்சின வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை புலம்பலாய் இருந்தது. Till I called unto the Lord, my life wasn't so. ஆனால் தேவனை நோக்கி நான் கூப்பிட்ட போது, the moment I cried unto the Lord, ஆண்டவர் வாழ்க்கையை மாத்திட்டார். The Lord immediately turned எப்படி my life. மாத்தினார்னா, How did he? புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். He turned my mourning into dancing. இதை யார் மாத்துகிறதுன்னு சொன்னா, தேவன் மாற்றுகிறார். It is the Lord who alone does this. ஆகையினாலே தான் இந்த மோசே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாரு. That's the reason why Moses prayed unto the Lord. ஆண்டவரே நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். Lord, make us glad. நான் எல்லா பயத்தோட சொல்லுவேன். With all fear I tell you. எவ்வளவு மகிழ்ச்சியாக்கணும். To what extent do we become நாம் glad? எல்லாரும் ஒரு ஜெபம் பண்றோம், என்ன மகிழ்ச்சியாக்கும். We do pray, Lord, make us எல்லாருக்கும் glad. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஆசை. Everyone wants to be glad. மகிழ்ச்சி ஆகணும். Everyone wants to be ஆனா glad. ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சி ஆக்குவேன்னு சொன்னா, அதுக்கு ஒரு அளவுகோலை கேட்கிறார். What is the quantum to what extent the Lord will make you glad? துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கும். The days that thou have been afflicted, to that tune you will be made glad. ஹல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு மகிழ்ச்சி ஆக்கணுமா? To what tune? இப்ப மகிழ்ச்சிக்கு வேலை ஒருத்தனுக்கு தெரியணுமா? That is a parameter that has been kept. நான் சொல்லுவேன். I would say. இயேசு ஒரு முறை ஒரு வீட்ல உட்கார்ந்திருந்தார். Jesus was seated in a house. அந்த வீட்ல விருந்து சாப்பிடும்போது, and he was partying in that house. எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. The people were partying. அங்கே ஒரு பெண் உள்ளே வந்தாள். A lady walked in. வேதம் சொல்லுகிறது. The Bible says. எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, and while they were eating, அந்த பெண் இயேசுவின் பாதத்தருகே வந்து, that lady came unto the Lord. தன்னுடைய கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை கழுவினாள். The lady wept and with her tears, தலைமயிரால் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். and with her hair she wiped the tears. உடனே விருந்துக்கு அழைத்த சீமோன் அங்கே இருந்தான். And Simon says, அவன் சொல்லுகிறான், and what does he say? இவர் பெரிய தீர்க்கதரிசி என்று நினைச்சேன். I perceive that இந்த பொண்ணு வந்து காலை தொட்டு கழுவிட்டு இருக்கறா. This sinner is washing his feet. இவள் வந்து ஒரு பாவியான ஸ்திரீ. This lady is a sinner. உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், immediately Jesus looks at him and says, உனக்கு ஒன்று தெரியுமா? and immediately Jesus tells எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான். and whoever sin has been pardoned mightily, he will rejoice in the Lord. நாம எல்லாரும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? What do we say? நான் இயேசுவை நேசிக்கிறேன் எல்லாரும் சொல்றோம். எல்லாரும் நான் சொல்லிக்கிட்டு all of us confess and say that we love Jesus. ஆனால் ஒருவன் இயேசுவை நேசிக்கிறதிலே அளவு இருக்கிறது. and there is a level, yardstick. எவ்வளவு அளவு தெரியுமா? You know what is that yardstick? வேதம் சொல்லுகிறது. The Bible says, ஒருவனுக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டதோ அவன் அவ்வளவு அன்பு கூறுவான். to what tune his sins have been forgiven, to that tune he loves the Lord. நான் நினைக்கிறேன் 50 வருஷத்துக்கு முன்னால பெந்தகோஸ்து உலகத்தை நான் பார்க்கிறேன். 50 years ago I look at the Pentecostal. அந்த 50 வருஷத்துக்கு முன்னாலே பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே அந்த பெற்றோர் வாழ்ந்தார்கள். The people were living in poverty some 50 years ago. வேதனையிலே, துன்பத்திலே வாழ்ந்தார்கள். and they were in sorrows. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். They accepted the Lord. தேவன் அவர் சொன்னார்கள், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். and they confessed and said, ராத்திரி பகலும் ஜெபம் பண்ணாங்க. and they started ராத்திரி பகலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாங்க. they were at the feet of the Lord. கர்த்தருக்காக பிரயாசப்பட்டார்கள். and they toiled for the Lord. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். and those people were blessed. The next generation, அடுத்த generation வந்தது. and the next generation came. எங்க வந்து தெரியுமா? கஷ்டத்துல இல்ல, ஆசீர்வாதத்துல வந்தது. The second generation was not in poverty but they were in blessing. அவங்க வந்தாங்க,
He came. அவங்க ஆராதிக்கிறாங்க. They started அவங்க worshiping. வசனம் கேட்கறாங்க. They hear the word. ஆனால் தகப்பன் அனுபவித்த கஷ்டமோ நஷ்டமோ எதையுமே இவர்கள் அறிய மாட்டார். They did not experience the harassment or the sorrows that the parents. ஆனாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். But still the Lord the next generation வருகிறது. The third generation come. அவங்க என்ன சொல்வாங்க கேட்டிங்கனா, You know what do those இந்த people ஆசீர்வாதத்தில் சந்ததி சொல்லும், "நான் I love you Jesus." And the third generation says, "Lord, we love you." பட் இந்த மூன்று அளவுகோலை எடுத்து பாத்தீங்கன்னா, if you measure the first generation ஆண்டவரை நேசித்த நேசம் வேறு. The first generation, that is the parents, they love the Lord with all their heart. இந்த ஐஸ்வரியத்தை அனுபவித்து தேவனை நேசிக்கிற அனுபவம் வேறு. But the riches that were given on to their children, their yardstick is different. ஒருவனுக்கு எவ்வளவு துன்மார்க்கத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து உளையான சேற்றிலே ஆழமான குழியிலே கிடந்து தேவன் அவனை தூக்கி எடுக்கிறார், அவன் அவரை நேசிக்கிறான். The people who are in great depth, when they are lifted, they rejoice more than the people of nowadays. ஒரு கூட்டம் அனுபவத்திலே நேசிக்கிறது, இன்னொரு கூட்டம் அறிவிலே நேசிக்கிறது. There is one set of people who enjoy the experience, and there is another people who rejoice. தாவீது அனுபவத்தில் நேசித்தார். David loved the Lord in his experience. சாலமோன் அறிவிலே நேசித்தான். But whereas Solomon loved the Lord in his wisdom. அதனால் தான் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனான். That is the reason that he lost his life in later days. நான் சொல்லுவேன், I would say, அதே அளவுகோலை எடுத்தீர்களானால், if you take the yardstick, மகிழ்ச்சியை யார் அனுபவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, who will be, அந்த மகிழ்ச்சிக்கு தேவன் எவ்வளவு அளவுகோல் வச்சிருக்கார்? what is the yardstick that the Lord has? துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக மகிழ்ச்சியாக்கும். The more you go through sorrows, to the same tune the Lord lifts you up. அதனால தான் ஆண்டவர் அளவுகோலை சொன்னாரு. What is the yardstick that the Lord has? உங்கள் துன்பம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your mourning will be turned into dancing. அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, what is the yardstick? ஒரு ஸ்திரீயானவள் பிரசவ வேதனை படும்போது அவள் அலறுகிறாள். A lady, when she is about to deliver, இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசவ வேதனை. A lady will go through this agony at the time of delivery. அவள் அலறுகிறாள். She wails. என்னை விட்டுடுங்கன்னு சொல்றா, என்னெல்லாமோ கத்துறா. And she wails and she cries unto the Lord. அந்த கதறுதலுக்கு நடுவிலே ஒரு அழகான குழந்தை வந்து பிறகு. But in the meantime, when she travaileth, a child is born. இப்ப யாருமே சொல்ல வேண்டியதில்லை. But after that, no one is to advise her. சிரிமா. No one will tell her, laugh. சந்தோஷமா இருமா. Be cheerful. கை தட்டுமா. Clap your hands. மகிழ்ச்சியாயிருமா. Be cheerful. சொல்ல வேண்டியதே இல்லை. No one would advise her to be cheerful. அலறுதல் மத்தியிலே ஒரு குழந்தை அழுகை சத்தம் கேட்ட உடனே அவள் கண்ணீர் மறைந்து விடுகிறது. The moment a child is born, agony, அவள் துக்க முகம் மறைந்து விடுகிறது. agony gets rolled away. அவள் பயந்த முகம் மறைந்துருது. Totally her countenance changes. அவள் வாய் விட்டு சிரிக்கிறாள். She starts laughing. எதனால தெரியுமா? You know for what reason? என் வேதனை தான் இந்த பலனை கொண்டு வந்துச்சு. My pain has brought this baby. இந்த வேதனையினுடைய முடிவு ஒரு பலனை கொண்டு வந்தது. My pain has brought this baby. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய வேதனைக்கும் தேவன் முடிவு வச்சிருக்கார். Likewise, the Lord has also kept an end to all the pain that you go through. எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? You know to what tune you have gladness. 40 வருஷமா இந்த மனுஷன் வேதனை அனுபவிச்சிட்டு வரான். 40 long years this man was in sorrows. ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்குன்னு சொல்லல. He says, make us glad, Lord. எங்களை துன்பப்படுத்தின வருஷங்களுக்கு தகுதியா. Lord, to what tune we were being சிறுமை அனுபவித்த வருஷங்களுக்கு தகுதியா. To what tune we were being afflicted. ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கு. Make us glad to that tune, Lord. நான் வேதத்தை ஆண்டவர் என்னை நடத்தின பொழுது, when the Lord led me, நாம் அனுபவிக்கிற சில காரியங்கள் வருஷ கணக்கில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There are so many things written in the Bible about the sorrows that we go through. அனுபவிக்கிற காரியங்கள் வருஷ கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. Year. The sorrows that we suffer is written in number of years. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to God's holy name. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்துட்டாங்க. The children of Israelites, they came to the land flowing with milk and honey. யோசுவா சொல்லுகிறார். And here Joshua says, யோசுவாவின் புத்தகம் book of Joshua, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள்.
கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். The children of Israel walked 40 years in the wilderness. இன்னைக்கு பாலும் தேனும் ஓடுற தேசம் வந்துட்டாங்க. They have come to the land flowing with milk and ஆனா honey. இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு எப்படி வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, How did they come to the land flowing with milk and 40 years நடந்து திரிந்தார்கள். They wandered in the wilderness for 40 long years. நல்லா கவனிச்சு பாருங்க. Listen தேவனுடைய carefully. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவர் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். The Lord promised to the உங்களை Israelites, எகிப்தில் இருந்து நான் விடுதலையாக்கி I will deliver you from Israel, பாலும் Egypt. தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன். I would take you to the land flowing with milk and honey. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். They did believe the Lord. தேவன் அப்படியே கிரியை செய்தார். The Lord did act. எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். They were delivered from Egypt. தேவனுடைய அற்புத கிரியைகளை கண்டார்கள். They did see the miracles. செங்கடலை ஆண்டவர் பிளந்தார். The Lord divided the Red Sea. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வானம் திறந்து மன்னாவை பொழிய பண்ணினார். The heavens were opened and the manna, கன்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். the rock was broken and the water flowed. எரிகோ மதிலை ஆண்டவர் உடைத்தார். He did break the Jericho wall. யோர்தானை பிளந்தார். He divided the ஒவ்வொரு Jordan நாளும் River. மன்னாவை பொழிந்தார். Every day manna was given. ஒவ்வொரு நாளும் தேவன் இறைச்சியை கொடுத்தார். And there was meat given to them every day. every day Thank you, Lord. தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்தார். The Lord did meet all their wants every day. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாட்கள். And all the days they see தேவன் miracles. தேவன் நடத்தின நாட்கள். The Lord did lead them. தேவன் அவர்களோடு கூட இருந்த The நாட்கள். Lord was with them. அவர்கள் சொல்லுவார்கள், The Israelites would 40 say, வருஷம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். They would confess and say, the Lord எங்களோடு 40 long years God blessed us. நடந்தார். The Lord walked with us. எங்களை பாதுகாத்தார். He protected us. எங்களோடு முன்னாலே நடந்தார். And He did lead us. அற்புதங்களை செய்தார். And He did miracles. நல்ல சாட்சிதான். And it's a good ஆனால் testimony. இத்தனை சாட்சிகள் நடுவிலே ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு, ஒரு பெரிய அலைச்சல். And amidst this walking through the wilderness, there was something they were lacking. ஒரு நாள் அல்ல, It was not 1 year. 2 நாள் அல்ல, It was not 2 days. இந்த அலைச்சல் இன்றைக்கு முடிஞ்சிரும். How long was this wandering? இந்த அலைச்சல் நாளைக்கு முடிஞ்சிரும். They would think இந்த that it will வாக்குத்தத்த be over. தேசத்துக்கு நாளைக்கு நாம போயிடுவோம். They would think that they will enter அடுத்த the வாரம் promised போயிடுவோம். land. Next week, இந்த வருஷம் போயிடுவோம். this year, வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறும். the covenant will be accomplished. நிறைவேறல 40 years. But the covenant was not fulfilled for long 40 இந்த years. 40 வருஷ அலைச்சலுக்கு பின்னாலே தான் தேவன் ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு Only after 40 long years, after their wandering, the Lord led them to promised land. இப்ப யோசுவா சொல்றாரு, Now Joshua இந்த says, தேசத்துக்கு எப்படி வந்தோம் தெரியுமா? you know how did we come to this land? 40 வருஷம் அலைந்து திரிந்து வந்தோம். We did wander in the wilderness for 40 long years. நீங்க மறந்துடாதீங்க, Don't forget, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் அடைவதற்கு முன்பதாக நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய திரிதல்கள், இவ்வளவு நம்ம அலைந்து திரிய பண்ணிதான் தேவன் தேசத்தை கொடுத்தார். after reaching the destiny, Joshua says, don't forget the 40 long years that you wandered in the wilderness. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களா? If you would read the scriptures, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்த எல்லா மக்களும், all the people who have enjoyed the blessings today, இந்த அலைச்சலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். and all would have gone through this. தங்கள் வாழ்க்கையிலே திரிந்து வந்திருக்கிறார்கள். They would have wandered. அவங்க அலைஞ்சு திரிந்த பிறகுதான் Only after the wandering, அவர்கள் எவ்வளவு அலைந்தார்களோ, to what tune they எவ்வளவு wandered, திரிந்தார்களோ, to what tune they wandered, அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் to மாறியது. the same tune they would be blessed. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து கேட்டார். 42ஆம் சங்கீதம் Psalmist asked, தயவு Lord, செய்து 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், Psalm நான் ஏன் துக்கத்தோடே தெரியணும்? why did I wander with ஒரு sorrow? கொஸ்டின் ஆண்டவரை தேவனை என்னை ஏன் மறந்தீர்? Why did you forget me, Lord? நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? Why do I have to wander in sorrow? அவருக்கு ஒரு காரியம் புரியல. He did not understand one thing. நான் ஒரு சின்ன கிராமத்துல I was in a small கொஞ்சம் village ஆடுகளை மேய்த்து கொண்டு and I was looking after the sheep. நல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு
and I had an நான் instrument, அழகாக பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தேன். and I was enjoying myself in that village. சிங்கத்தை கிழிச்சேன், I did tear the lion, கரடியை கொன்றேன். I did kill the bear. தேவன் என்னோடு கூட இருந்தீர். Lord, you were with me. நான் ஒரு சிறுமையில அவ்வளவு சந்தோஷ சமாதானமா கிராமத்துல இருந்தேன். I was in the small village and I was joyful. ஆனா ஒரு நாள் ஒரு தாத்தா வந்தாரு, சாமுவேல் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு. One day an old man by name Samuel came to my house. வனாந்திரத்துல இருந்த என்ன கூப்பிட்டு வந்தாரு. I was in the wilderness and அவர் he called me. தலைமையில அபிஷேகம் பண்ணாரு. And he anointed me. என்றைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ அன்றைக்கு வேதனை ஆரம்பிச்சது. The moment I was anointed, the misery started. நான் ஏன் துக்கத்தோட தெரியணும்? Why do you have to wander in sorrow? நான் அங்கே இருந்திருக்கலாமே. I would have been left alone. நான் ஆடுகளே பின்னால இருந்திருக்கலாமே. I would have been grazing the sheep. நான் அங்கே என்ன விட்டு வைத்திருக்கலாமே. I would have been left alone. ஏன் என்னை அபிஷேகம் பண்ணினீர்? Why did you anoint me? ஏன் கோலியாத்தை ஜெபிக்க பண்ணினீர்? Why did you allow me to kill Goliath? நான் அங்கே இருந்து சிங்கத்தை கிழிச்சிருப்பேனே. I would have been over there and அங்கே killed the lion. இருந்து கரடியை கிழிச்சிருப்பேனே. And I would have killed the bear. எனக்கு அப்போ ஒரு பிரச்சனை, சிங்கத்தை கிழிக்கும்போது பிரச்சனை இல்ல. And there was no sorrows when I tore the lion. கரடியை கிழிக்கும்போது பிரச்சனை இல்ல. And there was no sorrows when I ஆனா killed இந்த the ஒரு bear. கோலியாத்தை கொன்ன பிரச்சனை ஆரம்பிச்சது. The moment I killed Goliath, the problem started. சொல்லுவாங்க, ஏன் எனக்கு இந்த துக்கம்? Why do I have to go through the sorrow? நான் ஏன் இப்படி அலையணும்? Why should I have to wander? எல்லா தேவனால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஏன் ஏன் ஏன். And all the servants of God will question why. ஒரு தேவனுடைய மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். There's a servant of கர்த்தரே God seated, சாட்சி கொடுக்கிறார். and the Lord testifies, அவன் உத்தமன், and he says அவன் he is சன்மார்க்கன், just, and he is righteous, அவன் தேவனுக்கு பயந்தவன், and he fears the Lord, அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். and he runs away அவனை from. போல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இல்லை. There is no one like him in this world. அவ்வளவு தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு And he was மனுஷன். zealous for the Lord. ஆஸ்தி போனது, He lost his wealth, சுகம் போனது, he lost his health, பலம் போனது, he lost his strength, எல்லாம் போனது. everything he இப்ப lost. ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார், ஏன் And he asked us, இது why? ஏன் நடந்துச்சு? Why does all this happen in my என்னோட life? வேலைக்காரங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. My servants are joyful. திருடர்களுடைய கூடாரத்தில் செல்வம் இருக்கிறது. There is wealth in the den of thieves. அநியாயக்காரருடைய பிள்ளைகள் செழித்திருக்கிறார்கள். The people of adulterous people, they ஆனா are நான் joyful. வந்து என் பிள்ளையை இழந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். But whereas I am mourning for my children, ஏன் எனக்கு நடந்தது? why did this happen? நான் சன்மார்க்கமா இருந்ததனால தான் இது சம்பவித்தது. Did this happen because I was righteous? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒரு தகப்பனோடு உறவாடி கொண்ட ஒரு பையன் ஒரு நாள் தரிசனம் பார்த்தான். A man who was communing with the father seen a vision, தரிசனம் தான் அவனை சிறைச்சாலை கொண்டு போச்சு. and that vision led him to the அவனுடைய prison. தரிசனம் தான் அவனை வந்து கெட்ட பெயரு கொண்டு போச்சு, அவமானத்துக்கு கொண்டு போச்சு. That vision led him to the prison அவங்க and கேள்வி brought bad கேட்டாங்க, name. ஏன்? And he asked why. ஏன்? And he asked why. ஆனா அவருக்கு பதில் என்ன தெரியுமா? You know what was the reply or the answer? அழுகைக்கு பின்பதாக இன்பம் வருகிறது போல Only after crying we நீ rejoice. அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பலனை கொண்டு வரும். The days that thou art afflicted, there will be gladness later on. நான் சொல்ல அருமையானவர்களே, I would tell you, dear children, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த தேவ மனுஷனும் அலைச்சலிலேயே சாகல. and all the people who have been chosen by the Lord, they did not die in அவங்களுக்கு wandering, தேவன் அலைச்சலை அனுமதித்தார். but he did allow them to wander, பட் அலைச்சலே முடிவல்ல. and the end is not wandering alone. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து Even அதையே நீரூற்றாக்கி though கொள்ளுகிறார்கள். I walk through the valley of shadow of death, that will turn into a living spring. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to ஒரு God's மனுஷனை holy name. எவ்வளவு தேவன் மகிழ்ச்சி ஆக்குறார் தெரியுமா? You know to what tune the Lord makes you happy? ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சியை தாரும். You ask the Lord, எனக்கு Lord, give me நிரம்ப gladness. மகிழ்ச்சியை தாரும். Lord, give me gladness. என்னை ஏராள மகிழ்ச்சியை நான் நிரப்பும். Lord, fill me with gladness. கர்த்தர் அவனை என்ன கொண்டு போறார் தெரியுமா? You know what does God அவனை do? அலைச்சலுக்குள்ளே கொண்டு போய் அவன் துன்பத்தை காண செய்து அவனை இன்பத்தினால் The Lord makes you to go through the path of sorrow. Only after that He makes you glad. என்ன அவனுக்கு தான் தெரியும் இந்த மகிழ்ச்சியினுடைய விலை எவ்வளவு. Only that person who goes through the path இந்த of மகிழ்ச்சியினுடைய sorrow, விலை எவ்வளவு. he knows how நான் much he சொல்லுகிறேன், has paid for it. 2015 ஆண்டு முழுவதும் இதுவரைக்கும் நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுகிறேன். The entire 2015 year, நீங்கள் அற்புதத்தை பார்த்திருக்கலாம்.
You would have seen நீங்கள் miracles. பக்தியா இருந்திருக்கலாம், தேவனுடைய சாட்சியை You பெற்றிருக்கலாம், would have received the testimony of the Lord. என்னெல்லாமோ உங்கள் வாழ்க்கையில There இருந்தாலும் would have so many things happened in your உங்கள் life. உள்ளத்தின் ஆழத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. And there is a question in your heart. தேவன் அளித்த வாக்குத்தத்தம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்றைக்கு போய் சேருமே? The promise which the Lord gave you that thou would go and என்னுடைய மகிழ்ச்சியை நான் எப்பொழுது அடைவேன்? When will I reach my goal? எப்பொழுது மகிழ்ச்சி தேசனுக்கு வாக்கு நிறைவேறும்? When will the Lord's promise will come to pass? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பவிக்குது? Why all this happened in இந்த our life? வேதனை ஏன் சம்பவிக்கிறது? Why does all this இந்த இழப்பு ஏன் சம்பவிக்கிறது? Why does this happen in இந்த our life? அவமானம் ஏன் சந்திக்கிறது? Why this shame comes? ஏன் 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 We keep இந்த asking கேள்வியோடு questions. முதலாவது வாரம் உட்கார்ந்து இருக்கலாம். We keep asking questions. Why, Lord, have you permitted all this in my life? ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord நீ says, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். to what tune that thou have been led in sorrows, I would pray you with gladness to the same நீ tune. எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாயோ To what tune you have been in sorrows, அவ்வளவு இன்பத்தை நீ அனுபவிக்க தேவனுக்கு உதவி செய்வார். to the same tune you will be filled with gladness. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy நம்முடைய name. துன்பமே நமக்கு இன்பமாக மாறும். Your mourning will turn into dancing. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால் தான் வேதம் ஒரு பாட்டு பாடுவோம். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, ரட்சகர் என் பாவம் முற்றும் மன்னித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்லதே சோ என்னை ரட்சித்தார். ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்றும் பாடுவே, பெற்றதாம் நன்மை பேரன்பு பொங் ஆர்ப்பரித்த நான் ஆனந்தம் என்னை தேற்றுதே, துன்பங்கள் யாவுமே இன்பமாய் மாறுதே, என்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே இன்பமாய் என்ப இயேசு நாமத்தில். அல்லேலூயா. Hallelujah. துன்பங்கள் யாவுமே All your sorrows இன்பமாய் மாறு. will turn into dancing. நான் சொல்லுவேன், I would say, ஒரு சிலருக்கு தேவனுடைய நேரடியான வார்த்தை என்பதை நான் அறிவேன். it is the message that you require. இங்கே மாத்திரமல்ல, நீ எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். Wherever you might be, உங்கள் வாழ்க்கையில இந்த முதலாவது வாரம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது சம்பவிக்கிறது, this first Sunday of the year, you ஏன் will be இந்த questioning அலைச்சல், why. ஏன் இந்த அலைச்சல், Why is this wandering, Lord? ஏன் இந்த வேதனை, Why is this sorrow? ஏன் இந்த இழப்பு, Why is this loss? நான் கர்த்தருக்கு இவ்வளவு உண்மையாயிருந்தேன், I was true to the Lord. ஏன் தேவனுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு Why was வருகிறார். this permitted in my life? ஒரே ஒரு பதிலை ஆண்டவர் சொல்லுவார், There is only one answer from the Lord. உன் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக நான் உன்னை மகிழ்ச்சியாக. To the same tune that you have been in sorrows, that you will be filled with gladness. இந்த 2016 ஆண்டிலே நான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறேன். May we look unto the Lord in the year 2016. மோசேயோடு நான் சபைக்காக ஜெபிக்கிறேன். I pray to the Lord along with ஆண்டவரே, Moses. சபையை மகிழ்ச்சியாக்கும் என்று அல்ல, I don't pray like make the church துன்பத்தை glad. கண்ட வருஷத்துக்கு சரியாக நீர் எங்களை Lord, மகிழ்ச்சியாக்கி fill all the believers to the same tune that they have seen sorrows, Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to God's holy name. அருமையானவர்களே, Dear children of God, நீங்கள் நீண்ட காலம், எவ்வளவு நீண்ட காலம் நீ காத்திருந்தாயோ, if you have been in sorrow for a very long time, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அதிக காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். yes, Lord Jesus. Father, the wait
makes our heart grieve. இருதயத்தை இளைக்க பண்ணும். It makes our heart to grieve. விரும்பினது வரும்போது When the desire cometh. அது எப்படி தெரியுமா இருக்கும்? It's a tree of life. ஜீவ விருட்சம் போல. It is like a tree of life, Lord. When the desire cometh, it's a tree of life. யாருக்கு தெரியுமா ஜீவ விருட்சம்? To whom the tree of life? யாருக்கு தெரியுமா ஜீவ விருட்சம்? To whom is the tree of life? எல்லாருக்கும் விரும்பினது வருகிறது. எல்லாருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். Whatever you desire, the Lord will. விருப்பம் நிறைவேறுகிறது ஜீவ விருட்சமா யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, and to whom does it get transformed as the tree of life? இளைச்சு கிடந்தவன் தான் தெரியும். இளைச்சு போயிட்டான். ரொம்ப நாளா காத்திருந்து இளைச்சு போயிட்டான். Those who are weariness. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக மகிழ்ச்சியாக. To the same tune, the Lord fills you with gladness. நான் சில வருஷங்களை யோசித்து பார்த்தேன். And I was considering something. லூக்கா 8ஆம் அதிகாரம். Luke chapter 8. 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? Luke 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து பாரும் 12 years. This lady was suffering for 12 long years. ஒரு சகோதரி பாடு அனுபவித்தாள் என்றல்ல, பெரும்பாடுனால் கஷ்டம். And this lady was suffering with issue of blood for 12 long years. ஒரு சகோதரிக்கு 12 வருஷம் இரத்த போக்கு இருக்குமானால் அவள் நிலைமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. 12 நாள் இல்ல, if a lady 12 years. You would know if a lady has the issue of blood for 12 long years, you know what would be the state of her body. சரித்திரம் சொல்லுகிறது, the history says, அவள் தான் ஏரோதுக்கு மனைவியாய் இருந்தவள். and the history says that she was the wife of நீண்ட King கால இரத்த போக்கு இருந்ததினாலே, because of the issue of blood, அவன் அவளை தள்ளி விட்டான். King Herod தன்னுடைய தம்பி மனைவி அவன் எடுத்துக்கொண்டான். and he took his brother's wife. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவள் அரண்மனையை இழந்தாள். She lost her throne. அதிகமான வைத்தியருக்கு பணத்தை கொடுத்து பணத்தை இழந்தாள். And she gave lot of money to the சரீர physician. சுகத்தை இழந்தாள். And she lost her health. அவளுடைய இரத்த போக்கினாலே சரீரத்திலே உள்ள வாசனை இழந்தாள். And she lost the fragrance in the அவள் body வாழ்க்கையில because of the issue of blood. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. And there was nothing left in her body. நான் சொல்லுகிறேன், I would say, 12 வருஷம் வேதனைப்பட்டவளை ஆண்டவர் சுகமாக்குறதுக்கு 12 நாள் எடுத்துக்கொள்ளல. the Lord did not take 12 long days to heal this lady. 12 நிமிஷம் கூட எடுத்துக்கொள்ளல. Not even 12 minutes. ஒரே தொடுதலிலே அவள் சுகமா. With one touch, the Lord healed her. நான் நினைக்கிறேன் அவ எப்படி துள்ளி இருப்பா பாருங்க. You know how she would have danced? நிறைய பேர் இயேசு தொட்டுட்டே போனாங்க. People touched Lord. இயேசுவை நெருக்கிட்டு போனாங்க. And they were தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. and they were pressing the Lord. என்னெல்லாமோ பண்ணிட்டு போனாங்க. And they did so many things. இவள கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ந்துட்டு போனாங்க. And they rejoiced in the Lord. யார் உண்மையான மகிழ்ச்சி அனுபவிச்சானா? But who would have enjoyed the more? 12 வருஷம் இந்த வேதனையை அனுபவிச்சா. But this lady who suffered for 12 long years, she would enjoy the தேவனுடைய more. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்னொரு சகோதரி வாசித்தீங்கன்னா, if you see there is another lady. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Luke 13 and verse 11. நான் விசுவாசிக்கிறேன் 18 ஆண்டுகளாக அந்த தேவாலயத்தில் ஒரு அம்மா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. There was a person who was seated there for கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனி அவளுடைய பலவீனம் அவளை ஆண்டு கொண்டிருக்கு. and this lady was hunched back for 18 அந்த long கவனிங்கள், years. 18 years. Thank you, Lord. அந்த அம்மாவை பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி அவளை ஆண்டு கொண்டிருக்கு. And this spirit of infirmity was in her for 18 long years. ஒரு யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, in John 5:5, ஒரு 38 வருஷம் வியாதி உள்ளவனாய் இருக்கிறான். and in John 5:5 we read there was a person who was laid on இவர்கள் for எல்லாம் 38 years. நீண்ட காலங்கள் தங்கள் சரீரத்திலே வேதனை அனுபவிக்கிறார்கள். And all these people suffered agony in their body. 12 வருஷம் இரத்த போக்கு, There was issue of blood for 12 years. 18 வருஷம் பலவீனம், And there was infirmity for 18 38 long years. வருஷம் வியாதி. And 38 years of suffering. நான் சொல்லுவேன், I would say, ஆண்டவர் சொல்லல. and Lord didn't say, இப்ப இன்றைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, if you go to the doctor, டாக்டர் சொல்வாரு, the doctor would say, வியாதி 38 வருஷமா முத்தி போச்சுப்பா. the doctor would say, அது 38 long years you have suffered. ஊறி போச்சு. And it has got soaked in your blood. அதனால இனிமேல் இந்த மாத்திரையை சாப்பிட்டு இந்த மாத்திரை ரத்தத்துல ஊறி உன் பலத்துல ஊறி எல்லாம் ஊறி நீ அதுக்கப்புறம் சோமாரக்குள்ள கீழ்பாக்கம் போயிடுவ. The doctors who say,
since you have suffered for 38 years, it will take 38 long years to நீண்ட கால வியாதிக்கு ஒரு நீண்ட கால ட்ரீட்மென்ட் தேவை. The 38 long years he has suffered, so it needs a long treatment to be done. ஏங்க டாக்டர்ட்ட எங்க போறீங்க? But you go to the doctor. நம்ம தீர்க்கதரிசிகள்ட்டே போனா If you go தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உனக்கு 65 கட்டு கட்டி இருக்கு. Even the soothsayer says there are அது எப்படி என்றாங்க எனக்கு தெரியல. அது அவங்க கிருபை, எனக்கு என்ற கிருபை இல்ல. உனக்கு 65 கட்டு கட்டி இருக்கு. இந்த 65 கட்டை ஒரு நாள்ல அறுக்க முடியும்? இன்ஸ்டால்மென்ட் ஆண்டு கட்ட இருக்கிற கூட இன்ஸ்டால்மென்ட்ல தான் அறுக்குறாங்க. Can you unwind all the bonds in one day? ஆண்டவர் சுகம் கொடுக்கிற கூட இன்ஸ்டால்மென்ட்லயே தான் சுகமாக்குறார். Lord doesn't say that I will heal you in installment. ஆனா நீங்க பைபிள்ல வாசிக்கிறீங்க எங்கேயுமே இன்ஸ்டால்மென்ட் பேசிக்கலா ஆண்டவர் சுகமாக்கவே இல்லை. The Lord doesn't heal you on installments. 12 வருஷம் இரத்த போக்குல போனால் 12 long years she had the issue of blood. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். She touched the hem of the garment of the Lord. உடனே சுகமானாள். Immediately she was healed. 38 வருஷம் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். This man was seated for 38 long years. ஒரு வார்த்தை சொன்னார், எழுந்து நட. Lord said, just uttered a word. He said, get up and walk. உடனே எழும்பி நடந்தான். He got up and he walked. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. 18 வருஷமாய் பலவீனத்தை அனுபவிக்கிறாள். This lady was hunchback for 18 long years. நீ நிமிர்ந்து பார் என்று சொன்னார். The Lord said, arise and walk. உடனே அந்த அம்மா நிமிர்ந்தார்கள். And she got straightened. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy day. நான் சொல்ல அருமையானவர்களே, இங்க யோசித்து பாருங்க. 38 வருஷம் ஒருத்தன் நடக்க முடியாம இருக்கிறான். There's a person who is lying down for 38 long years. ஏன் சொல்றாரு? The Lord says, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நட. He says, carry your bed and walk. நான் முயற்சிக்கிறேன் ஆண்டவரே. But that man didn't say, I'll try. 38 வருஷமா நான் நடக்கலல. I didn't walk for 38 years. கொஞ்சம் கையை பிடியும். So he didn't ask the Lord to touch the house. ட்ரைனிங். Yeah. He didn't practice to walk. இன்னைக்கு நிறைய நம்ம ஸ்டேஜ்ல ட்ரைனிங் கொடுக்கறாங்க. There are so many. எழுந்து நடந்தவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. நோ. இயேசு எங்கே தொட்டாரோ உடனடியான விடுதலை. Instantaneously the miracle happens. அது 18 வருஷம் ஆகட்டும், whether it be 18, அது 28 வருஷம் ஆகட்டும், or it be 38, அது 12 வருஷம் or ஆகட்டும், it be 12, எத்தனை வருஷமானாலும் தேவனுடைய ஒரு தொடுதலிலே தேவன் பூரணமான விடுதலையாக்கு. one touch of the Lord can heal you. நான் நினைக்கிறேன் அந்த மனுஷன் எப்படி எழும்பி இருப்பான். You know how this man would have jumped? அந்த அலங்கார வாசலண்டை ஒரு 40 வருஷம் ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்கிறான். And there is a lame person seated there for 40 பேதுரு years. சொல்றான், இயேசுவின் நாமத்திலே எழும்பி நட. And he says, get up and walk in the name of the Lord. வேதம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்து நடனம் பண்ணி பாடி தேவனை துதித்தான். And this man jumped and walked and danced to the Lord. ஏன் தெரியுமா? You know why? இத்தனை வருஷங்கள் அனுபவித்த வேதனை அவனுக்கு தான் தெரியும். He knew the agony. இத்தனை வருஷம் பட்ட வேதனை அவனுக்கு தான் தெரியும். Only that person knows the agony. நீண்ட காலங்கள் இந்த வேதனை அனுபவித்தார். The long agony that people suffer. நீண்ட காலம் நிந்தை அனுபவித்தார்கள். The long shame that you go through. நான் சொல்லுகிறேன், I would say, ஒரு முறை இயேசுவை தொட்ட பொழுது 12 வருஷ வியாதி நீங்குமானால் நம்முடைய கர்த்தர் நம்மோடவே இருக்கிறார் என்று சொல்லுகிற நமக்கு விலகுமா விலகாதா? If one touch, ஒரே தடவை தொட்டால், if one touch could heal தேவன் அவளை சுகமாக்கினார். issue of blood for 12 years. ஆண்டவர் கூட தொடல, அவள் போய் தொட்டாள். It is not the Lord who touched her, நான் வஸ்திர தொட்டால் சுகமாவேன். The faith made her whole. இந்த வருஷ துவக்கத்தில் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை சொல்லுகிறேன். Thank you, Lord. உங்கள் சரீரத்திலே நாள்பட்ட வியாதியா இருக்கலாம். Whatever be the disease, இனிமேல் நீ சுகமாக முடியாது டாக்டர் சொல்லி இருக்கலாம். Doctors would have said that you cannot be healed. இனி உனக்கு விடுதலை உண்டாக முடியாது. People would have said you cannot be healed. நீ இந்த குளத்தங்கரையிலே சாக வேண்டியதான். You will have to die by the pond. இந்த இரத்த போக்கிலேயே நீ சாக வேண்டியதான். You have to die this issue of blood. நீ குனிஞ்சு பார்த்தே சாக வேண்டியதான். You have to die as a hunchback. இந்த பலவீனத்திலேயே சாக வேண்டியதான். You have to die in sorrow. எல்லாம் தீர்ப்பு எழுதிட்டாங்க. Everyone would have passed a judgment. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக சொல்லுகிறேன். But I tell you in the name of the உன் Lord, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக மகிழ்ச்சியாக்குற தேவனுடைய Lord will transform your sorrows into gladness. நீண்ட காலங்களாக உன்னுடைய பலவீனம், நீண்ட காலங்களாக உன்னுடைய சுகவீனம், நீண்ட காலங்களாக உன்னுடைய தனிமை, your loneliness, இன்றைக்கு நீ விசுவாசிக்க முடியுமானால், if only you could believe, தேவன் தம்முடைய வல்ல கரத்தோடு இறங்கி இருக்கிறார்.
the Lord has come down. நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் If only you could believe. இங்கே மாத்திரமல்ல, நீ தூரத்தில் இருக்கலாம். Wherever you have been watching. நான் இயேசுவின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். I believe the word of the அவர் சமூகத்திலே வல்லமையும் அவர் சமூகத்திலே மகிழ்ச்சியும் இருக்கிறது. And there is அவர் சமூகத்திலே வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. there is power and gladness in his எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you தேவ சமூகம் இங்கே இருக்கிறது. தேவ சமூகம் இங்கே இருக்கிறது. தேவ சமூகம் இருக்குமானால் ரெண்டு காரியம் இங்கே இருக்கிறது. Thank you, Lord. ரெண்டு காரியம் இங்கே இருக்கிறது. There are two things here. ஒன்று தேவனுடைய வல்லமை, there is power of the Lord. இன்னொன்று தேவனுடைய மகிழ்ச்சி. And there is the gladness of the தேவனுடைய Lord. வல்லமை, தேவனுடைய மகிழ்ச்சி. There is the power of the Lord and the கர்த்தருடைய gladness of ஆலயத்தை the விட்டு Lord. நீ வெளியே போகும்போது, நீ வெளியே போகும்போது, when you leave this நீ place, மகிழ்ச்சியோடு போக வேண்டும். you will be in gladness. நீ மகிழ்ச்சியோடு போக வேண்டும். You will be in gladness. தேவன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். He is changing your mourning into உன்னுடைய dancing. பலவீனத்தை பலனாக மாற்றுகிறார். And your weakness is made into நான் strength. சொல்லுவேன், I would say, தேவனுடைய சமூகம் இருக்க உண்மையானால், if the presence of the Lord is here, தேவன் உலாவுகிறது உண்மையானால், the Lord is amidst us. நீ ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறது உண்மையானால், if you are worshiping a living God, நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். I believe in the name of the Lord. கர்த்தருடைய சந்நிதியிலே வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. There is power and வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. there is gladness. தேவனே, தேவனே, Lord, உம்முடைய வல்லமை விளங்குகிற பெட்டியோடு எழுந்தருள்வீராக. Lord, your presence is over. உம்முடைய வல்லமை விளங்க செய்யும். Lord, may your presence உம்முடைய வல்லமை விளங்க செய்யும். May your presence be revealed. நீங்கள் விசுவாசியுங்கள். If you believe. இந்த வேளையிலே Thank you. நீண்ட நாட்கள் பலவீனம் இன்றைக்கே விலகுகிறது. All your sicknesses. நீண்ட நாட்கள் வியாதி இன்றைக்கே விலகுகிறது. Your sicknesses is departing. உரப சபபபதலப தலபரத்தலாரியா. Thank you. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. There was no weak person in ஒருவனும் இல்லை. There was no weak person. தேவன் பலத்தை கட்டளையிட்டார். And God strengthened தேவன் everyone. பலத்தை கட்டளையிட்டார். The Lord strengthened everyone. உரம சந்தரபல தலாரியா கபாரி. உரப சபபபதலபரத்தலாரியா. உரப சபபபதலபத்தலாரியா. எத்தனை பேர் வல்லமை உணர்கிறீர்கள்? Who are able to தேவன் வல்லவராய் எழுந்தருளி இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ சமூகம் அசைவாடி கொண்டிருக்கிறது. The Lord's presence is over here. ஓ ராமா சபபபதலபரத்தலாரி. Thank you, Lord. உம்பலபரத்தலாரி அந்தலாரி. ஓ ரப சபபபதலபரியா. கர்த்தரிலே மகிழுங்கள். கர்த்தரிலே மகிழுங்கள். Rejoice in the Lord. கர்த்தரிலே மகிழுங்கள். Rejoice in the Lord. ஓ ரப சபபபதலபரதலா. Oh, hallelujah, 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 hallelujah. கசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன் நித்தமோ நம்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை முன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில்
ஸ்தோத்திரம் பண்ணு. May you worship the Lord. Hallelujah. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. Thank you, Lord. Thank உம்முடைய you. வல்லமைக்காக நன்றி. Thank you, Lord. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. Thank you, Lord, for உம்முடைய your presence. மகிழ்ச்சிக்காக நன்றி. Thank you for your gladness. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. Thank you for making us உம்முடைய glad. விடுதலைக்காக நன்றி. Thank you, Lord உம்முடைய Jesus. சுகத்துக்காக நன்றி. Thank you for your healing, உம்முடைய Lord. பலனுக்காக நன்றி. Thank you, Lord உம்முடைய Jesus. தொடுதலுக்காக நன்றி. Thank you for your touch, Lord. தொடுதலுக்காக நன்றி. Thank you for your touch, Lord. Thank you. Jesus. Thank you, Lord. Oh Jesus. Thank you, Jesus. Oh Jesus. Thank you, Jesus. தேவன் நல்லவர். The Lord is good. Hallelujah. Hallelujah. அன்றைக்கு தேவ சந்தி அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். The same Lord was then is available today also in our midst. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உங்கள் வீட்டில் போய் சோதித்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அனுபவித்த வேதனை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு You have been healed today. தேவன் சுகத்தை கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank the Lord for the healing that He has commanded. Hallelujah. Hallelujah. சீக்கிரமாக நம்மை கவனிக்கலாம். Listen carefully. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் Judges. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார். Judges chapter 6 and verse 1. புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு Judges 6:1. பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். மீதியானருடைய கையிலே ஒப்புக்கொடுத்தார். The children of Israel did evil in the sight of the Lord, and the Lord delivered them into the hand of Midian 7 years. 7 years. Thank you, Lord. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what did the children do? அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்க. If you would read that chapter. இந்த மீதியை என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, You know what did they do? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்தார்கள். The children of Israelites sowed. பலன் வருகிற வேளையிலே The time of harvest, இவர்கள் வந்து அறுவடை செய்தார்கள். the Midianites came and harvested. ஆகையினாலே தான் அன்றைக்கு கிதியோன் ராத்திரியிலே போய் அந்த களத்தை அடித்து அந்த பயிரை காப்பாற்றுகிறான். Gideon goes in the night itself and he harvests and saves the crops. இந்த மிதியான் என்ன செய்றாங்க? What did the Midianites do? விதைக்கிற பார்த்துக்கிட்டு இருக்காங்க. They watch the sowing. தண்ணி ஊத்துறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. They watch the watering. செடி வளர்றத பார்க்கறாங்க. They see the growth of the plant. கதிர் வர்றத பார்க்கறாங்க. At the time of harvest, they see the corn. அறுவடை காலம் வரும்போது, பலனை அனுபவிக்க வேண்டிய காலம் வரும்போது, At the time of harvest, இந்த மீதியானர் உள்ளே வந்து பலனை கெடுக்கிறார். but the Midianites come and harvest the crops. இது ஒரு பெரிய வேதனையான ஒரு சம்பவம். It's a very sad plight. இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, If you look at the நிறைய world, விவசாயிகள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார். the strong people, the foreigners, the strong people, they end their lives. தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறாங்க. They end their lives. ஏன் தெரியுமா? You know why? அவன் வந்து கடினமாய் உழைக்கிறான். They toil hard. தன் நிலத்தை உழுகிறான். They plow the land. அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான். They water it. விதையை விதைக்கிறான். They sow the seeds. ஒவ்வொரு நாளும் பார்க்கறான். And they watch the field. நல்ல முளைத்து நல்ல கனி வரப்போற காலங்கள். When the crops grow, நல்ல அறுவடை செய்ய வேண்டிய at the காலம். time of harvest, திடீரென்று அடைமழை பிடித்து அடிக்கிறது. at the time of harvest, the tempest blow. பட்ட பிரயாசம் எல்லாம் வேஸ்ட். And all the efforts go in vain. நேற்றுக்கு பார்த்துட்டு போன நல்ல விளைஞ்சிருக்கு. They would have seen the crop yesterday. வந்து பார்க்கறான், இப்பொழுது பார்த்தா பூச்சி பிடிச்சு அவ்வளவு கெட்டு போச்சு. And all the crops are submerged today. கடன் வாங்கி பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து தன் பலனெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவனுக்கு வழியே தெரியல. All these farmers, they borrow money, they toil hard. நஷ்டத்தை சகிக்க முடியாத ஒரு மனுஷன் செத்து போறான். The farmers, what do? They are not able to bear this loss. They commit suicide. உலகத்திலேயே பெரிய வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, You know what is the sorrowful? பலனை பெற வேண்டிய கடைசி நேரத்துல வரும்போது பலன் இல்லாம போயிடுறதாம். At the time of harvest or the time of reward, when you lose that, the pain is great. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Yes, children of God. ஒரு வருஷம் இல்ல, It's not 1 year. 2 வருஷம் இல்ல, Or 2 years. 7 வருஷம் இந்த மீதியானியர் இந்த பலனை கெடுத்தார். But the Midianites put them onto suffering for 7 long years. சுருக்கமாய் சொன்னால், In short, if I have to இவர்கள் say, பட்ட பிரயாசத்தினுடைய பலனை இவர்கள் சாப்பிட முடியல. these people, the Israelites, they were not able to take the reward for themselves. இந்த மீதியானியர் வியாபாரிக்கும் வட்டிக்காரனுக்கும் இவர்கள் சமமானவர்கள்.
and they were paying the debts, பலனை எடுத்துக்கொண்டு போய் விட்டார். and they took away all the rewards. இவங்க பலன் அனுபவிக்கவே முடியல. They were not able to enjoy the reward. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் 7 வருஷம் இந்த மீதியான கையிலே ஒப்பு கொடுத்தார். and the Lord asked the Midianites to rule them for 7 long years. அவங்க எல்லாம் பட்சிக்கப்பட்டு போயிடுச்சு. And everything was taken away from them. ஆண்டவர் யோவேல்ல சொன்னார், And so the Lord spoke at Joel. பட்டு புழுக்களும் முசுக்கட்டை புழுக்களும் பட்சித்த வருஷத்தினுடைய பலனை நான் உங்களுக்கு தருவேன். The Lord says, to the tune that the caterpillar இத்தனை and the locust have eaten your வருஷமாக crop, இத்தனை I will வருஷம் reward you. இந்த புழுக்கள் பட்சித்து போட்டுச்சு. The worms have eaten your crop. இந்த புழுக்களை அழிச்சிருச்சு. The crops were destroyed by the worms. பரவாயில்லை, நான் உனக்கு The Lord இனிமேல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். The Lord says, I will repay everything. இல்ல It's not that இன்னைக்கு way. நான் சொல்லுவேன், But I would say, தேவன் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், it's a prophetical word. உன் பலனை அனுபவித்த இழந்து போன பலனை தேவன் உனக்கு திரும்ப தந்து உன்னை மகிழ்ச்சியாக்கும். The Lord will reward you to whatever tune that you have lost. The Lord will make you to rejoice. நீ பலன் வரும் நினைத்தாய். At the time of result. பலன் வரும் நினைச்சாய். At the time of result. ஆனா பலன் இல்லாமல் போயிடுச்சு. But you had no results. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவர் சொன்னார், The Lord says, இழந்த பலனை நான் திரும்ப தருவேன். To whatever tune that thou have been afflicted, I will repay. நீ என்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். If you would only praise the Lord who has thus far brought you miraculously. எப்ப தெரியுமா நீங்க துதிப்பீங்க? To what tune? நீங்க எல்லாரும் துதிக்க படிச்சிருக்கோம். But we know that we know to praise the Lord. நம்ம எப்படி துதிக்கிறோம்னா, How do we praise the Lord? பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். We want a person to lead us. கொட்டடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். The people should lead you. கையை தூக்குங்க, கையை ஆட்டுங்க, அங்க இங்க துதிங்க. And whatever orders. உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். And whatever. We want you to do. தேவ ஜனம் ஒரு நாள் கர்த்தரை துதிக்கும். தேவ ஜனம் கர்த்தரை துதிக்கும். The Lord, the people of the Lord will worship the Lord. எப்படி துதிக்கும் தெரியுமா? You know how they would? அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பார். And they would worship the Lord who brought them thus far wonderfully. என்ன அதிசயம் நடத்தினார்? What is the wonder? வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை புழுக்களும் பட்சித்த வருஷத்தினுடைய பலனை தேவன் திரும்ப தருவார். Whatever you have lost because of the caterpillar and the locust, to that tune the Lord will make you glad. தேவன் திரும்ப தருவார். The Lord will repay you. நான் தாழ்மையா சில வேளை யோசிப்பேன். And I used to ponder at times. எனக்கு கர்த்தரை துதிக்கிற கொட்டு தேவையில்லை. I don't need instruments to worship the Lord. எனக்கு வேற யாரும் என்ன உற்சாகப்படுத்த வேண்டாம். I don't need any people to encourage me. நான் உண்மையாகவே நான் ஆண்டவரை மணிக்கணக்கா எனக்கு கர்த்தரை ஆராதிக்கிறேன். And I'm able to worship the Lord and praise him for hours together. காரணம் என்ன தெரியுமா? You know for what reason? ஒரு காலத்திலே நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தேன். At one point of time, we lost everything in our life. இதே ஆவடியில ஒரு தெருநாயை போல அலைந்தேன். And I was like a dog in this avadi. ஆனா நான் சொல்லுவேன், and I would say, ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிற காரணம் என்ன தெரியுமா? You know for what reason that I worship the Lord with all my heart? என்னோட தகப்பனார் இழந்தது. I lost my dad. நான் இழந்தது. Whatever we have lost. எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக நான் திரும்ப பெறுகிறேன். Whatever we have lost in our life, the Lord was, he was giving it back to us. என் சுகத்தை இழந்தேன். I lost my health. தேவன் சுகத்தை கொடுத்தார். The Lord gave me health again. எனக்கு டாக்டர்ஸ் டைம் குறிச்சாங்க. The doctors appointed a time for my health. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் அநேகம் சொன்னதே இல்லை. I have not spoken thus far about this. நான் செத்து போயிட்டேன்னு வச்சு எல்லாரும் சுத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. The people were mourning for my death at one point of time. என்னுடைய அம்மாவே நான் அம்மா என்று கூப்பிட முடியாது. I was not able to call my mother as mother. ஹார்ட் பீட்டிங் அவ்வளவு பயங்கரமா என்னுடைய இதயத்திலே அவ்வளவாய் நான் பாதிக்கப்பட்டேன். My heartbeat was very low then. டாக்டர் சொன்னாரு, நீ கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. The doctor said, நீ செத்தே போயிடுவேன்னு சொன்னாரு. The doctor said you cannot get married and you would சரீர die. சுகத்தை இழந்தேன். I lost my health. என் பலத்தை இழந்தேன். I lost my strength. எல்லாத்தையும் இழந்தேன். I lost everything. நான் கர்த்தர் நோக்கி நான் கூப்பிட்டேன். But I looked onto the Lord. ரெண்டு வார்த்தை என்னால பேச முடியாது. I was not able to even speak 2 words. ஆனா இப்ப 2 மணி நேரம் நான் பேசுவேன். But
But today I'm able to speak for 2 long hours. ஏன் தெரியுமா? You know why? இழந்த சுகத்தை தேவனுக்கு திரும்ப தந்தார். The health what I lost, the Lord repaid it or gave it back to me. இழந்த ஆஸ்திகளை தேவனுக்கு திரும்ப தந்தார். Whatever wealth we lost, God gave it back to us. இழந்த வசதிகளை தேவனுக்கு திரும்ப தந்தார். Whatever comforts that we lost, God gave it back தேவனுடைய to us. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன். With all humility I say. எங்கள் ஊரிலேயே அதிகமான நல்ல வசதியா சட்டை போட்டு வளர்ந்தது நாங்க தான். We were very well off in our ஆனா village. அத்தனை இழந்தோம். We lost everything in that village. எனக்கு தெரியும். I know. ஒரு முறை நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். I was going in a bus once. ஒரு மனுஷன் என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். There was a person seated next to me. நான் அரைக்கால் சட்டை போட்டு ஒரு பனியன் மளிகை கடைக்கு சாமான் வாங்க போறேன். I was in my shorts. என் பக்கத்துல உட்கார்ந்தான். I was in my shorts. பயங்கரமான புழுக்கம் பஸ் போயிட்டு இருக்கு. And it was very hot. அவன் எழும்பினான். And that man got up. எழும்பி பேண்ட பார்த்தான். He looked at my shorts. என் கால் அப்படியே அவன் பேண்ட்ல இருந்துச்சு. And the marking of my leg was on his trousers. அவன் என்ன ஒரு முறைச்சான். ஏன் தெரியுமா? He gave a stare at me. நான் குளிச்சு 3 நாள் ஆச்சு. Dress மாத்துறதுக்கு Dress இல்ல. It was 3 days what I had இந்த taken வேற bath and I இந்த had அழுக்கெல்லாம் வெள்ளை பேண்ட்ல ஒட்டிடுச்சு. And whatever dirt was on my leg, it got attached to his body, trousers. ஆனா இன்னைக்கு நான் வெள்ளை துணியிலே இருக்கறேன். But today I am in white. ஒண்ணொண்ணா நினைக்கிறேன்யா. நான் இழந்தவைகளை Whatever I had lost once. ஆகனால நான் சும்மா பாட்டுக்கு தோத்திரம் பண்றது இல்ல. கை தட்டி தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் இருதயமா என்ன அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். I worship the Lord. தேவன் எனக்கு ஐஸ்வரியம் தந்தார் என்று சொல்ல மாட்டேன். I won't say the Lord gave me riches. திரும்ப தந்தார். Whatever we had lost, the Lord சுகத்தை இழந்து பலத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்த போது அவைகளை எல்லாம் திரும்ப தருவதற்கு தான் உண்மையுள்ளவர். The health and the wealth and the riches that we lost, God is able to give it back to you. நான் சொல்ல அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அத்தனை திரும்ப தருகிறார். The Lord is able to give everything back to you, whatever you have lost. ஒன்றை மாத்திரம் மனதிலே வையுங்கள். One thing you. தேவன் செழுமையை 2 விதத்தில் வைத்திருக்கிறார். செழுமை 2 விதத்தில். The prosperity comes in 2 ways. உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய். Even as your soul prospereth, that you might prosper in this world. சுகம் எங்க தெரியுமா இருக்கு? Where is the health? ஆத்துமா வாழ்ந்தால் சரீரம் வாழும். Even if your soul liveth, உன் ஆத்துமா எப்படி ஆண்டவரோடு வாழுகிறதோ அதே விதமாக நீ எல்லாத்திலும் சுகமாய் இருப்பாய். However your soul communes with the Lord, so is your body. ஆண்டவர் சொன்னார். The Lord says. நீங்கள் ஆகாயின் புத்தகத்தை வாசித்தால் ஆகாய் 1 அதிகாரம் 9 வசனம் வாசி. If you read book of Haggai 1 and verse 9. ஆகாய் 1:9. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். இது கொஞ்சமாய் வந்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் நல்லா பாருங்க, நிறைய வரும்னு எதிர்பார்த்தாங்களாம், கொஞ்சமா வந்துச்சாம். You thought much will come, but little came. சரி, அந்த கொஞ்சமா தான் வந்தது. அறுத்து எடுத்து வீட்டுக்கு வந்தாங்களாம். And they brought the little and came to the வீட்டுக்கு வந்தா ஆண்டவர் ஊதி போட்டாராம். When we brought it to the house, the Lord blew it away. ஏன் போச்சுன்னு கேட்டீங்கன்னா, you know why? என்னுடைய வீடு பாழாய் கிடக்கு. But whereas my house is in desolation. என்னுடைய வீடு பாழாய் கிடக்கு. My house in desolation. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய பலன் எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, when a man would get his reward, தேவனுடைய வீடு எப்ப செழிப்பாய் இருக்கிறதோ அப்பொழுது அவன் செழிப்பாய் இருப்பான். when the house of the Lord is in prosperity, your house will be in prosperity. நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ள மாட்டி நினைக்கிறேன். I think you won't take it in the wrong way, wrong sense. நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது செழுமையிலே ஆரம்பிக்கவில்லை. I started this ministry not in riches. மிக வறுமையிலே ஆரம்பித்தேன். I started this ministry அந்த காலத்திலே கூட, even in those days, தேவன் என்னை வறுமையிலே கொண்ட காலத்திலே I was in poverty in those days. நான் ஒரு நாள் வறுமையை அறிக்கை பண்ணினதே இல்லை. I did not confess my poverty at any point of time. இருந்த இடத்தை வரைக்கும் நான் செழுமையாய் வைத்திருந்தேன். And I did consider everything as இருந்த riches. இடம் வரைக்கும் நான் சுத்தமாய் வைத்திருந்தேன். Wherever I was, I kept it clean. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அழகுள்ள ஒரு இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Today
you would see such a wonderful place. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதெல்லாம் எங்கள் கைகளிலே சர்ப்ளஸ் வந்து எங்களுக்கு தேவைக்கு அதிகமா இருந்ததனால நாங்கள் செய்யல. We did not give all these things to you in our surplus. என்னுடைய எல்லா ஆசை என்ன தெரியுமா? வீட்டை காட்டிலும் தேவனுடைய ஆலயம் அழகா இருக்க வேண்டும், செழிப்பா இருக்க வேண்டும். My desire was that I should make the church of the Lord தேவனுடைய வீடு எவ்வளவு செழிப்பா இருக்கிறதோ அந்த செழிப்பு எங்க இருக்கும்னு கேட்டிங்கன்னா விசுவாசி வீட்ல இருக்கும். If the church is well off, your house will be well off. நான் எல்லா பாயத்தோடு சொல்வேன், I would tell you in all humility, இந்த ஊழியம் ஆரம்பித்து 42 ஆண்டுகள் ஆகிறது. It's 42 long years that I have started this ministry. 42 ஆண்டுகள் இங்கே இருக்கிற விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And all these believers who are here for 42 years, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, how they are blessed. 42 வருஷமா ஒரு வேலை ஓயாம நடந்துகிட்டே இருக்கு. There was one work that has been performed 42 long years. இந்த ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, these people around would say, இந்த பசங்களுக்கு அமெரிக்காவில இருந்து எவனோ கொட்றான்டா. These people would say that someone is funding from America to this church. இந்த ஆள் எக்கச்சக்கமா வாங்குறான். He is being funded by Americans. என்னடா கட்றாய் இடிக்குறான். He demolishes and he constructs. He demolishes and he constructs again. எத்தனையோ பேர் சொல்றத கேட்டிருக்கேன். There are so many people around me keep telling this. கட்டணும் இடிச்சோம். இதை எப்படிக்க போறோம்னு தெரியாது. Thank you, Lord. கர்த்தருக்கு கொடுத்த வேலை என்னன்னா கட்டணும். And what is the work that the Lord has given? ஆனா ஒரு உண்மை தெரியுமா? அவங்க நினைக்கிற பாரு எந்த அமெரிக்காக்காரனும் கொடுக்கல. And like they believe, it is not funded by Americans. இங்க உட்கார்ந்திருக்கீங்களே, உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த செழுமையை தான் கர்த்தர் செழுமை ஆக்குனார். And all this is done by the funding that you provide, and it is the Lord's provision. இது செழிச்சது, கோயில் அழகாச்சு, உங்க குடிசை வீடெல்லாம் மாடி வீடாச்சு. Thank you, Lord. This church prospered. உங்க வீடு குடிசை மாடி எப்படி ஆச்சுன்னு கேட்டா, குடிசையா இருந்த கோயில் மாடியா மாறிச்சு, உன் வீடு மாடி. And this church which was thatched house became a temple over here. நான் மாத்திரம் இந்த கோயிலை கொட்டகையிலேயே வச்சிருந்தா சத்தியமா நீங்க எல்லாம் கோட்டையில உட்கார்ந்திருப்பீங்க. If only I had continued worshipping here in a thatched house, you also would have been the same. Praise the Lord. எல்லாரும் சொல்லுவாங்க. People would say, ஒருத்தர் சொன்னாரு, there was a person who said, எங்க கோயிலுக்கு நான் 40 வருஷம் போறேன், ஒரு டீ தண்ணி கூட கொடுக்கல, இங்க வந்தா என்னடா கொண்டு இருக்கு. One person ஃபாஸ்டிங் பிரேயர்னா கூட அங்கே கேசரி வச்சிருக்க. Thank you, Lord. Thank you, Lord. நான் நினைக்கிறேன் ஃபாஸ்டிங் பிரேயர்லயும் மசால் வடையும் கேசரி கொடுக்கறனால தான் நீ பட்டினியான காலம் இல்லாம நீ செழிப்பா சாப்பிட்டுட்டு இருக்க. Even in the fasting prayers, we are able to provide you good food. நான் மட்டும் உட்கார்ந்துட்டு தரல எனக்கு ஆண்டவர் தரவே இல்லை. And if only I cry poverty saying that the Lord has not given. நான் வெக்கப்படலங்க. நிறைய பாஸ்டர் 7 மாடி வீடு கட்டுவான், கோயில் கட்டுறதுக்கு எங்கயாவது புறம்போக்கலான்னு இருக்கான்னு பாப்பான். Thank you, Lord. There are a lot of pastors. கோயிலை வந்து கொட்டாயில வச்சிருப்பான், வீட்டை வந்து அரண்மனையில வச்சிருப்பான். ஏன்? lot of pastors எனக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? கோயில் வந்து அரண்மனையா இருக்கணும், வீடு வந்து கொட்டாயில இருக்கணும். Lot of pastors, they feather their own nest. They build big houses, multi-story buildings, but not the church. என் வீடு கோயிலை விட அழகா இருக்க கூடாது. But in my case, it is the other way around. The church கோயில் தான் அழகா இருக்கணும். Thank you. கோயில் தான் செழுமையா இருக்கணும். கோயில் செழுமையா இருந்தா நீ செழுமையா இருப்ப. If the church prospereth, you will prosper automatically. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி முடிச்சிடுறேன். I would testify one thing. ஒரு பாஸ்டர் ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்தாரு என்கிட்ட. There was a pastor who came over here once. ஒரு பாஸ்டர் வந்தாரு. Pastor came over here. ஜெபம் பண்ணார். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி வந்தாங்க. They were brothers rather. ஜெபம் பண்ணிட்டு and they prayed. பாஸ்டர் உங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. And they said, your messages are very good, pastor. இந்த நாள்ல இருந்து நாங்க ஒரு தொகுதி ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். அப்படியே 5000 ரூபாய்க்கு செக் கொடுத்தாங்க. And there were 5,000 people who have given us the checks. நான் ஜெபம் பண்ணேன். And I prayed. அவர் மாசம் வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. And they gave 5,000 every month. 3 மாசம் கழிச்சது. After 3 months, ரெண்டு பேரும் அழுதுட்டு வந்தாங்க. And both the brothers, they came crying to me. இந்த 3 மாசம் உங்களுக்கு கொடுத்தனா நான் என்ன சொல்றேனே தெரியல பாஸ்டர். 5 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டோம். எங்க ஊழியத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சி இருக்கு. அதனால ஆண்டவர் எங்களோட பேசினாரு. இந்த மாசத்துல இருந்து
நாங்க 10,000 ரூபாய் கொடுக்க தீர்மானிச்சோம். And the brother said, we were giving you 5,000 for 3 months, and now the God has blessed us, so we would give you 10,000. 5,000 கொடுத்தாலும் அதே தாமஸ் ராஜா இருப்பேன், 10,000 கொடுத்தாலும் அப்படித்தான் இருப்பேன், 10 லட்சம் கொடுத்தாலும் அப்படித்தான் இருப்பேன். Yes. So I would remain the same. Even if you give 5,000, I'm the same. Even if you give 10,000, I'll be the same. 5,000 ரூபானா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி 10,000னா அரை மணி நேரம் ஜெபம் பண்றது இல்ல, ரெண்டே வார்த்தை. Even if you give 5,000, I would not pray for a short span of time, and if you give 10,000, I would not pray much longer for you. உடனே வாரத்துக்கு 4 விசிட்டிங் போறது இல்ல. உடனே வாரத்துக்கு 4 விசிட்டிங் போறது இல்ல. I do not go visiting four times a week. Praise the Lord. கர்த்தனாமே உண்டாவதாக. அடுத்த 3 மாசம் கழிச்சு வந்தாரு. After 3 months they came back again. Pastor, என்ன சொல்றனே தெரியல பாஸ்டர். I don't know what to tell you, Lord. உங்க வயல்ல விதைச்சனா? I did sow in your church. அவர் சொன்னாரு, Pastor, நல்ல வயல்ல விதைச்சா தானே பலன் கொடுக்கும். if you sow in a fertile land, you will இதுவரைக்கும் எங்கெங்கயோ விதைச்சோம். We have sown in many churches. அறுவடைக்கு வயலை கண்டுபிடிச்சிருக்கோம். But now we have chosen the field for harvest. அடுத்த 3 மாசம் 25,000 ரூபாய் செக். There was a check given to me for 25,000. Monthly 25,000. 25,000 rupees. நேற்றுக்கு ஜெபம் பண்ண வந்தாங்க. They came yesterday to get prayed by me. எழுத்தின்படியே கண்ணுல கண்ணீர் ஓடுது. And tears roll in my eyes. கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார். God has blessed us exceedingly. ஆகையால For that reason, ஜனவரி மாதத்துல இருந்து from January 1st டிசம்பர் வரைக்கும் throughout this year, 50,000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம். praise the Lord. We would 50,000 rupees செக் கொடுத்தாங்க. 50,000 rupees we would pay you every month. என்ன பிரதர்? What is? பாஸ்டர் நாங்க தீர்மானிச்சிட்டோம். We have decided 2017 வருஷம் 75,000 கொடுக்க போறோம். by 2017 we want to pay 2018 நீங்க உயிரோடு இருப்பீங்க, நான் வருவேன். You would be alive. 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். Yeah, I know that you will be alive in 2018 and we will give you 1 lakh. நாங்க தேவனுக்கு பொருத்தனை பண்ணிட்டோம். We have made a vow. அவர் சொல்றாரு, என்ன ஆண்டு செழிக்க வைக்கிறார். God has blessed us. 10 வருஷ விசுவாசி 10 ரூபாய்க்கு மேல 11 ரூபாய் கொடுத்தது இல்ல. And there is no one who would give 11 வருஷமா அந்த rupees. 10 ரூபாயிலேயே இருக்கிறான். And 10 long years you have been giving only 10 rupees. 50 51 ஆனது இல்ல, 100 கொடுத்தாலும் தெரியாம போட்டான். And if they have given 100, it is by mistake. எங்கயா செழிக்கும்? How will you prosper? நான் சொல்றேயா, 3,000 ரூபாயில ஆரம்பிச்சையா, டெய்லி 3 rupees 50 paisa. I started my life giving tithes 3 rupees 50 paisa. 3,000 ரூபாயில ஆரம்பிச்சேன். அதுல நான் கொள்ளடிக்கல, பசியில பட்டினில Even in my 3,000 ரூபாயில ஆரம்பிச்சேன். Even in my poverty, I was paying the tithes 3 rupees 50 paisa every month. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்னைக்கு தேவன் என்னை விஸ்தரிச்சார். Thank you, Lord. Lord expanded me. இன்னைக்கு எனக்கு ஏராளம் கொடுக்க பண்ணிட்டே இருக்காரு. And there is bountiful in my. எத்தனையோ கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கேன், எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சிட்டு இருக்கேன், எத்தனையோ விதவைகளை வாழ வச்சிட்டு இருக்கேன். And there are so many churches that we support. சொல்லுமா, எனக்கு தெரியுமா, You know what? ஆலயம் செழிக்கும் போது மற்றவங்க செழிப்பாங்க. When the church prospereth, you will prosper. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? You know what the Lord said? என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி Let there be food in my church, a temple. ஆலயத்துல கொண்டு வாங்கப்பா. ஆலயத்துல என்ன இருக்கணும்? The people will give. ஆலயத்துல ஆகாரம் இருக்கணும். There should be food in the temple. ஆலயத்திலே ஆகாரம் இருக்கும்படி பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். There should be food in the temple, so bring it to the treasuries. அப்பொழுது உங்கள் வயல் நிலத்தை நான் காப்பாற்றுவேன். Then I will protect your field. அப்பொழுது உங்களுடைய பலனை காப்பாற்றுவேன். I would protect your field. தேவன் பலனை காப்பாற்றணுமானா அடிப்படை எங்கன்னு கேட்டீங்கன்னா, the Lord is to protect you. சரீர சுகமாய் வாழணுமானா ஆத்துமா பலனாய் இருக்கணும். If your body is to be robust, your heart. நான் தைரியமாய் சொல்லுவேன். Thank you, Lord. ஆலயத்திலே ஆகாரம் இருக்குமானால், if there is food in the ஆலயத்திலே temple, செழுமை இருக்குமானால், if there is prosperity in the church, நல்ல பயத்தோடு சொல்லுவேன், with all fear I tell you, உங்களுடைய கையின் பிரயாசத்திலே பலன் இருக்கும். there will be fruit செழுமை in your இருக்கும். hand. செழுமை இருக்கும். There will be prosperity. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் கோயிலை விஸ்தரிக்கணும், கோயிலை அழகுபடுத்தணும்னா மூக்காலே அழுவான். அந்த There are so many people who cry through their doors to. இயேசு கிட்ட சொன்னா பாருங்க, இதை 300 வெள்ளிக்காசுக்கு வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே. பெரிய ஞானி. We can sell this and give it to the poor. தரித்திரருக்கு கொடுக்கலாமே. We can sell this fragrance and give it to the poor. வேதம் சொல்லுகிறது, அவன் தரித்திரர் மேல கவனமா இல்ல. It is not that he was concerned about the poor people. அவன் திருடன்.
He was a thief. அவன் திருடன். He was a thief. தேவனுக்கு கொடுக்க வேண்டாம், தேவனுக்கு கொடுக்கிறது வீண், தேவனுடைய பாதத்தில் ஊற்றப்படுகிறது வீண் என்று சொல்லுகிறவன் யாருன்னா விசுவாசி இல்ல, திருடன். That person is a thief who considers that giving unto the Lord is waste. ஆனா ஒன்று தெரியுமா? Do you know one thing? ஆலயம் செழிக்கும் போது நம்முடைய வீடு செழிக்கிறது. When the church prospereth, you will prosper. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of y'all believe? உங்கள் கை பலன் உண்டாகணுமானா If a fruit of your hand should be prospered, நான் தைரியமா சொல்றேன், only I would say, நீங்க எங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். may you pray for us. ஏன் தெரியுமா? You know for what? உங்களுக்கு இவ்வளவு அழகான மகிமையான ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறதுக்காக, இந்த ஆலயத்தை அழகுபடுத்துறதுக்கு காசை நான் வேற மாதிரி செலவழிச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு ஒரு 2 I have given you this ஆளுக்கு 2 பிளாட் வாங்கி போட்டிருப்பேன். உனக்கு எல்லாம் அத்தரத்துலாம் உட்கார்ந்துருக்கான். எனக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. This beautiful church I have given unto you, but if only I was selfish, I could have saved for my கோயிலுக்கு அலங்காரம் பண்ண காசெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தா ஆளுக்கு 2 பிளாட். Thank you, Lord. நல்ல எங்கேயாவது நல்ல அழகா 2 கோடி விக்கிற மாதிரி வாங்கி போட்டிருப்பேன். If only I was selfish, I could have saved for my children instead of beautifying நிச்சயமா this என்ன church. திட்ட மாட்டான் நினைக்கிறேன். இந்த அப்பனை எனக்கு ஒண்ணுமே வைக்காம சொல்ல மாட்டேன். I know my children will not say that my father has not given us anything. நான் ஒண்ண வச்சிட்டு போயிருக்கேன். I have kept one thing. ஆலயம் செழிச்சா என் ஜனங்கள் செழிப்பாங்க. I have kept one thing for my children. I have left this church for உங்களுடைய them. செழுமைக்கு நான் காரியத்தை வச்சிட்டு போயிருக்கிறேன். I have kept one thing for your prosperity. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். May your Lord bless you. கர்த்தர் இழந்தவைகள் எல்லாம் The Lord will repay you whatever you have lost. பலனை தேவன் தருவார். The Lord will make you fruitful. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் கண்களை மூடுவோம். May we close our ரொம்ப eyes. நேரம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. Thank you, Lord. Thank you. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பார். the good Lord bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். May the Lord be with you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to God's holy name. நீங்கள் முழங்கால்ல இருக்கும்போதே When you are நான் kneeling எல்லா down, இடத்துலயும் 4 பாயிண்ட் பேசிட்டேன். I have spoken about 4 4 points. பாயிண்ட் பேச முடியல, என திருவிருந்து இருக்கறனால. There's communion service today, that's why I'm not able to. நீங்க மனதில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். May you pray for me. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே 2 வருஷமாக தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்த Thank you. பிரிவினைகள், உறவு குறைவுகள் தேவன் சீர்படுத்தினார். The Lord reconciled everything that there was a breach. நான் சொல்லுவேன், I would say, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு அலைச்சலுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் to தருவார். whatever tune that thou have been afflicted, the Lord will raise you up. தேவன் இழந்தவைகளுக்கு ஏற்றதாக தேவன் So தருவார். whatever you have lost, the Lord will repay you. தேவனுடைய ஆலயத்தின் செழிப்புக்கு ஏற்ற விதமாக உங்கள் கை பலனை தேவன் புசிக்க According பண்ணுவார். to the prosperity of the church, the Lord will bless பல your hands. வருஷங்களாய் வீட்டில் இருக்கிற பிரிவினைகள், சமாதான கேடுகள், இவைகளை தேவன் The விலக்கி divisions, whatever be in your family, இந்த the Lord will வருஷத்தினுடைய restore it. ஆரம்பத்திலே துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக Thank you. தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். The Lord will turn எத்தனை your பேர் mourning into விசுவாசிக்கிறீர்கள்? dancing. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்த இயேசு, The நம்மை Lord, மகிழ்ச்சியாக்க ரத்தம் சிந்தின இயேசு, இந்த ரத்தத்தின் புண்ணியத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே அனுபவிக்க உதவி செய்வார்.